கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை காமிக்கிறாங்க. அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல். ஸோ அவங்கெல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பிஸியாக இருக்கிறாங்க. அப்படியே ஷயாரியுமே சாராவும் சாய்மாவும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போவுமே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அண்ணி அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தா இவ கீழே வந்து பார்க்குற ஃபங்க்ஷன் தான் நடக்குதுன்னு தெரியுது. அப்போ மாஹிரா கிட்ட இங்கே என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணி நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, பேங்கிள் செரிமனி. ஸோ இப்போ அண்ணா உங்க கையில இருக்கிற அந்த ரிங்கு இல்லாததை பார்த்துட்டாருன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இவளுமே வந்து ஆமா ஆமா உன் அண்ணன் என்ன கண்ட துண்டமா வெட்டினாலும் வெட்டிடுவான், அப்படிலாம் செய்யக்கூடியவன் தான் உன் அண்ணன், இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ரேஹானை காமிக்கிறாங்க. அமன் கூட அப்படி பேசிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ அமனுமே எவ்வளோ நேரண்டா ஆச்சு இங்க பாரு, மீடியாவில் உள்ளவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சொல்றது கேளு, நீ இந்த ஃபங்க்ஷன்ல நீ அட்டென்டிவா இரு, மீடியாவுக்கு வந்து நீ கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும்னு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கீழே அப்படி இறங்கிட்டு இருக்கான். அப்போ ரோஷினியுமே வந்துடுறா போல. ஸோ அவளுமே ஷயாரி கிட்ட நின்று பேசிட்டு இருக்கும்போது அமனுமே ரோஷினி கிட்ட கஞ்சாங்களே என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவளுமே சரி ஓகே அப்படின்ட்டு அமன் கிட்டேயுமே வந்து என்ன ரேஹான் நீ இங்கே நின்றுட்டு இருக்க, நீ இன்னும் அங்கே போகலையாப்போ ஷயாரி கிட்ட போய் நின்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுமே சரின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் என்னமோ ரொம்ப காத்து அடிக்குது. அப்போ அமனுமே இங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ரோஷினியுமே நான் என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறா. அங்கே போய் பார்த்தா வானம் அப்படிலாம் இருட்டி தான் இருக்குது. ஸோ இவளுமே ஒரு வேளை அந்த ஜின் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் பாட்டு அப்படி கதவை அடைச்சிட்டு ஒன்றும் இல்லை காற்று தான் அடிக்கு, இப்போ ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவுமே அங்கே உள்ளவங்களும் பேங்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. தென் இவனுமே அவள் கையில் இந்த பேங்கிள்ஸை போட்டு விடணும். ஆனால் அவள் என்ன பண்ணுவா, அவள் கையில் ரிங் இல்லை, இதை இவன் பார்த்துட்டானா இவளை சும்மா விட மாட்டான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவளுமே அமைதியாக நின்றுட்டு இருக்கான். உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் இவ எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் நின்றுட்டு இருக்கும்போது அவள் கையை அப்படி ஃபோர்ஸாக பிடிச்சி அந்த வலையில திணிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டியுமே டே என்னடா நீ பொறுமையாக போட்டு விட, அவளுக்கு எவ்வளோ கை வலிக்கும் அப்படின்னு சொல்லவுமே அவள் அழுதுட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுமே ரியலைஸ் ஆகுது. தென் அவனுமே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவளுமே அந்த கையை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அப்போ ரோஷினியுமே வந்து என்ன நீ ஒரே கையில் இவ்வளோ பேங்கிள்ஸையுமே போட்டு விட்டுட்ட, சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கிள்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இவனுமே அந்த கையை கூடு, நான் மிச்ச பேங்கிள்ஸ் அந்த கையில் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ சாய்மாவுமே அந்த டயத்தில் கரெக்டாக டீயை கொண்டு வருவாள, இவளுமே அவள் கையை வச்சு தட்டி விட்டுட்டு கையில் என்னமோ டீ கொட்டின மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அப்படியே அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அமனுமே பாசிகரை பார்க்குறான். பாசிகர் உனக்கு என்ன ஆச்சு, எதுவும் என்கிட்ட சொல்ல வாரியா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே பாசிகர் பின்னாடியே இவனும் பேசாட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ரோஷினிக்குமே தெரியாது. அங்கே போய் பார்த்தா அந்த விளக்கு திறந்து இருக்கு. இதை பார்த்துட்டு அவனுமே இது எப்படி பாசிபிள் ஆகும், நானும் ரோஷினியும் தானே அந்த விளக்குல அடைச்சோம், அதுவும் டீப் ஆஃப் த வெல்ல அடைச்சு வச்சிருந்தோம், எப்படி வெளியில வந்துச்சு, என்ன ஏது, யார் பண்ணியிருப்பா இதை அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு இருக்கான். இங்க ரோஷினியுமே அமன் எங்க தான் போனாரு அப்படின்ற மாதிரி அவளுக்கு தெரியல. எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்கா. ஃபோன் அடிச்சு பார்க்குறா, ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகுமே இருக்கு. இவர் என்ன சொல்லாமே போக மாட்டாரு, திடீர்னு எங்கேயோ போயிருக்காரு என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ருபினாமாக்குமே ஃபோன் பண்ணிருக்கா. ஸோ அவங்கள்ட்டையுமே அம்மா அந்த மாதிரி அம்மனை காணோம், அங்கே எதுவும் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இல்லையம்மா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. தென் இவளுமே என்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அமனுமே வந்துடுறான். உடனே இவளுமே என்ன வந்துட்டாரு, நான் அப்புறமாட்டி ஃபோன் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் நேராக கேட்டுட்டு இருக்கா எங்கே போனீங்க அப்படின்னு. உடனே இவன் வந்து சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவுமே இல்லைங்க நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போக மாட்டீங்களே, திடீர்னு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கவுமே நான் நல்லா தான் இருக்கேன், ஐ எம் ஆல்ரைட் பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த கிணத்துல அப்படியே இழுத்துடுதான் அம்மனையும். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கண்ணு முன்னாடி தன்னுடைய புருஷனை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் வந்து கத்திட்டு இருக்கான், அம்மன் எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவள்கிட்ட தான் பவர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பவர்ஸை வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் ஓட்ட போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்போவுமேட்டு இவளுமே அம்மன் நீங்க எங்க இருக்கீங்க ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்கா. பட் அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படி இந்த சீன் இங்க கட்டாக ஷயரி கிட்டையுமே ரேஹான் வந்து உனக்கு என்னாச்சு கூட, நான் வேணா பேண்டேட் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுமே இல்லை வேண்டாம் மஹிரா இருப்பாள்ல, ஸோ அவன் வந்து போட்டு விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மஹிரா தான் இங்கே இல்லையே, ஸோ நான் போட்டு விட்டா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவளுமே இல்லை 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 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் என்னை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குமே மாஹிரா வந்துடுறா. தென் அவளுமே நான் வந்துட்டால ஸோ அவளை எனக்கு ஹெல்ப் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. அப்படி ரோஷினியுமே கருப்பு ஜின் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னுடைய புருஷனுடைய உயிரை நீ எப்படி எடுக்கலாம், நான் தான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண, உன்னை லேம்ப்ல இருந்து திறந்து விட்டேன்ல, நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவள் புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல அமனுமே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இவளுமே அம்மன் கிட்ட போய் என்னாச்சு அம்மன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல நீ வந்து அந்த கருப்பு ஜின்னை திறந்து விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் நான் திறந்து விடலையே அப்படின்னு இவ சொல்ல, நான் அங்கே பார்த்தேன், உன்னுடைய பவர்ஸ்ல இருக்கிற அந்த கிளிப்ஸை பார்த்தேன், நீ அப்போ இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தியா, உன்னுடைய பவர்ஸ் உன்ட்ட இருந்திருக்குண்ணா, இவ்வளோ நாள் என்னை நீ ஏன் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். அப்படியே ரேஹானை காமிக்கிறாங்க. அவனுமே அங்க குடும்பத்தில் உள்ள எல்லார்ட்டையுமே என்னுடைய தம்பியோட லொகேஷன் கிடைச்சிருச்சுன்னு, ஸோ நான் அவனை போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்தா ஷயாரியுமே இவன் கண்ணில் மட்டும் படக்கூடாது, படாத மாதிரி ருபினாமா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கார் இருக்கும், ஸோ அந்த கார்லையுமே ஏறிக்கிறா. இவனுமே வந்து நான் எப்படியாச்சும் போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே பாட்டி சொல்கிறாங்க, எப்படி அவனுடைய லொக்கேஷன் கிடச்சிச்சு, அவன் தான் தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பாட்டி அவன் தொலைகிறதுக்கு முன்னாடி உள்ள இடத்தோட ரெகுலேஷன் கிடச்சிருக்கு, ஸோ அதை வச்சு ஓரளவு ஃபைன் பண்ணிடலாம், அந்த அட்வொகேட் தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் இப்போ டக்குன்னு என்ன கூப்பிட்டாரு, நான் இப்போ போகலன்னா நான் அதை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பாட்டியுமே நீ வந்து உன்னுடைய மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதப்பா, கார் எடுத்துகிட்டு போ, அந்த ஜின் ஹண்டரை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் உன்னை ஃபைன் பண்ணிட்டானா அப்புறம் கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையெல்லாம் காரில் அனுப்பி வைக்கிறாங்க. காருக்குள்ளே தான் ஷயாரி இருக்கா அப்படின்றது இவனுக்கும் தெரியாது. அவன் பேசாட்டு கார் எடுத்து ஓட்டிட்டு போகிறான். பார்த்தா இவன் உள்ளே இருந்துட்டு எந்த லூசு பைய கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சேனோ அவன் கண்ணிலேயே இப்படி மாட்டிட்டேனே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு லைட்டாக பூனை மாதிரி எட்டி பார்த்துட்டு இருப்பான். இவன் பார்த்தா என்ன இந்த கார் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பான். இவளுமே வந்து இந்த பையன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான், விட்டாங்க அவன் காரை வானத்திலே ஓட்டுவான் போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே போலீஸுமே செக்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுமே இல்லை சார் நான் கொஞ்சம் அவசரமாக போயிட்டு இருக்கேன், ப்ளீஸ் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காருக்குள்ளே இருக்கிற ஷயாரியுமே பார்த்துட்றாங்க. தென் அவளையுமே வெளியில வாமானி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இந்த பையல்கிட்ட நீ என்ன பொண்ணெல்லாம் கடத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லையே சார் இவன் என்னுடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் போலீஸுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவன் உன்னுடைய ஃபியான்சினா நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குமே, நீ சொல்லு நீ என்னோட ஃபியான்சி தானே, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஒரு போலீஸை பார்த்துட்டு இவளுக்குமே பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அந்த போலீஸ் இவ கையை பிடிச்சி இழுத்தது, ஒருத்த மேலே தள்ளி விட்டது அப்படின்றது. ஸோ அவளுக்கு அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே அந்த இடத்துல ரேஹானுடைய மேலேயே விழுந்துடுறா. அப்படியே அவனை காமிக்கிறாங்க. அவனுமே ரோஷினி கிட்ட உனக்கு நான் அப்படி என்ன செஞ்சேன், நீ ஏன் இந்த விஷயத்துலலாம் இப்படி போய் சொல்லணும், நான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான அந்த கருப்பு சின்ன போட்டு உள்ளே அடைச்சி வச்சேன், ஆனால் நீ ஏன் இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்க அந்த கருப்பு சின்ன, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அவளுமே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தான் திறந்து விட்டேன், ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. எனக்கு புரியல, நீ இவ்வளோ பவர்ஸை வச்சுட்டு நீ அப்போ மறைச்சிட்டு என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, நீ அந்த ஜின்னு கிட்ட என்ன ஒப்பந்தமாக கொடுத்த, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அவளுமே உங்களை காப்பாற்ற வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சுதாங்க நான் அப்படி என்னுடைய நம்ம குழந்தைய கொடுத்தேன் ஜின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா, உனக்கு என்ன தைரியம் இருக்கும், ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா அப்படிதான் என்ன வந்து ஒப்பந்தம் செஞ்சாரு, பணைய வச்சாரு, இப்போ என்னுடைய குழந்தைய இந்த உலகத்துல எனக்கு எல்லாத்தையும் விட என் குழந்தை தான் முக்கியம், அந்த குழந்தைய போய் இப்படி நீ ஜின்னுட்ட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிய, கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு அவனை கேட்டுட்டு இருக்கான். இவளுமே நான் உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அப்படி போனா என் உயிர் போயிட்டு போட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, என்னுடைய குழந்தை இப்படி பண்ணிட்டியே இப்படி வாரி கொடுக்கறதுக்கா, என் ரைட்ஸ் உனக்கு தேவையில்லையா, உன்னோட ரைட்ஸ் இருந்தா நீ எதாலும் தூக்கி கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். அவளுமே எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. பட் இவனுமே கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறான். அப்படி மனசு உடஞ்சு போய் இவள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த இடத்துல இருந்து அவன் பேசாட்டு போயிட்டு இருக்கான். இவளுமே மலையில உட்கார்ந்து நினைஞ்சு அழுதுட்டு தான் இருக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.